இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வைஷாலி சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் கீரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திவான் மைதீன் தமிழ்நாடு பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் பிரசிடென்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தட்சிணாமூர்த்தி பிராவோ மியூசிக் இருக்கீங்களா? திவான் மைதீன் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. தட்சிணாமூர்த்தி பிராவோ மியூசிக் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. வைஷாலி அவர்களுக்கு सेंटर सर ओके ஐயா அவர்கள் எழுதிய புத்தகம் இப்போது எல்லாருக்கும் பரிசாக கொடுக்கப்பட உள்ளது. தமிழ் சுடர் புத்தக வெளியீட்டு விழா இப்போது सर इबड़ी इबड़ी सर इबड़ी इबड़ी स्ट्राइट स्ट्राइट है सर ठीक सर நன்றி. सर அப்படியே ஒரு போட்டோ ஆச்சு புக் பேப்பர் நீங்க ஒரு புக் வச்சுக்கலாம் நீங்க நீங்க மேம் நீங்க ஒரு புக் सर அப்படியே பாருங்க மேம் லுக் சென்டர் ரைட் சைட் சைட் நல்ல அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதன்,
எத்தனையோ நல்ல விடயங்களை அவர்கள் வந்து அங்கே பேசி நடாத்தி இருக்கின்றார். அதற்கு எல்லாருக்கும் முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்றதற்கு ஒரு கரகோஷம் கொடுத்திருக்கிறேன். ஐயா, உங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வயசுல எனக்கு முதல்ல உங்களை மாதிரி தமிழே வராது. ஆனா என்னுடைய நான் உங்க மேல எவ்வளவு அன்பும் பாசமும். நான் உன்னை நினைப்பது எனக்கு தெரியுமா, நீ என்னை அழைப்பது மணக்க முடியுமா, மலர் பருத்தெடுக்காமல் மாலையாகுமா, அதை தொடுத்தெடுக்காமல் படிக்க முடியுமா, தொடர்கதை தொடராமல் படிக்க முடியுமா, தொடர்கதை தொடராமல் பாட முடியுமா, ஒரு இசை எடுக்காமல் பாட முடியுமா, ஒரு இசை எடுக்காமல். மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனின் மாநில தலைவர் என்ற முறையில் இந்த விழாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் இந்த புத்தகத்தை வெளியிட்டு எம்பி அவர்கள் வெளியிட எம்பி பரமேஸ்வரன் அவர்களுடைய இந்த புத்தக வெளியீட்டு விழா சிறப்பாக நாடாளுமன்ற எங்களது தமிழ் பேச்சாலும் எங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கும் ஐயா சிவா அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதேபோல் இங்கு அழகாக நம்மளை எல்லாம் இயக்குனர் சீனிவாசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை வழங்கி எங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த டெல்லி குளிர்கால கூட்டத்தொடரில் அந்த குளிர்கால கூட்டத்தொடருக்கே ஒரு உஷ்ணமாக இருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், கலா ரசிகர், என் அருமை அண்ணன் திருச்சி சிவா அவர்களே, அண்ணன் சிவா அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, மக்கள் தொண்டராக, கொள்கை பேசுபவராக, உண்மையிலேயே பேசுவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு பிறப்பாக, ஒரு ஒரு ஆயுதமாக தான் நமக்கு தெரியும். நான் அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகராக இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே பிரபாலினி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அண்ணன் திருச்சி சிவா அவர்களை இந்த விழாவுக்கு அழைச்சதுக்காக முதல்ல என்னுடைய தனிப்பட்ட பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நன்றி. திருச்சி சிவா அவர்களே, திருச்சிக்கும் எனக்கும் பல தொடர்பு இருக்கின்றது. அதாவது காரநிலை நிலையத்தில் அந்த நிலையத்தில் ஜெயன் கொண்டான், கூத்தபிரான் என்ற இரு அறிவிப்பாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூலம்தான் நான் அழைத்தேன். இன்று அவர்கள் இல்லை, காரணம் சென்று விட்டார்கள். சுவாமி விமலானந்தர் அருகில் இருந்தவர் என்னுடைய தந்தையார் பீதாம்பரன் அவர்கள். என்னுடைய தந்தையாரின் மடியில் சுவாமி விமலானந்தர் அவர்கள் சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கும் பொழுது மயங்கி விழுந்தார்கள். அப்பொழுது மட்டக்களப்புக்கு அவரை எடுத்து சென்றார்கள். அங்கு ஆடி மாதம் ஆரியம்பதியில் சுவாமி விமலானந்தர்கள் காலமானார். அந்த தொடர்போ என்னவோ எனது மகளுடைய குயின் கோப்ரா நிகழ்ச்சிக்கும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலும் எனக்கு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய
திருச்சி சிவா அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். சேனூர் ராமசாமி அவர்கள் பேசிய பேச்சை கேட்டால் அதனால் நான் என் பேச்சை பேசவே இல்லை. நான் என்ன கூற நினைத்தேனோ அதையெல்லாம் அவர் கூறிவிட்டார். அவைதான் தேவை. அவர் கீவாய் ஜெகநாதனை கூட எடுத்து வந்தார். அதுதான் முக்கியமானது. யார் ஒருவர் யாரால் பாராட்டப்படுகிறார் என்பது முக்கியம். அதுதான் முக்கியம். அன்று என்னுடைய தந்தையாரின் பெருமையை குறிப்பிடாமல் அவர் யாரால் பாராட்டப்பட்ட கிவா ஜெகநாதன் அவர்களால், அதாவது தென்னிந்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகமான பெருமையை அறிந்த கிவா ஜெகநாதன் அவர்களால் என் தந்தையால் பாராட்டப்பட்டார் என்பது எனக்கும் பெருமை, என் மகளுக்கும் பெருமை. இதுதான் வேண்டும். இதை சேனூர் ராமசாமி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். எனவே நான் அதிகம் பேச தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு என் வாழ்த்துக்கள். இது ஒரு சாதாரண நாடல்ல. லுப்தான்சா இரவு 2:40 3 மணித்தியாலங்கள் லேட்டாக ஆங்கிலத்தில் பேசுகிறேன், அதை சொல்லுகிறேன். தாமதமாக வருகை தந்தது. அந்த நேரத்தில் கூட சென்னை ஏர்போர்ட் வெட்ட வெளிச்சமாக, என்ன இது திரும்பவும் நான் அமெரிக்காவுக்கு வந்து இறங்கி விட்டேனா என்று ஏதும் பழுது வந்து விட்டதா நான் கேட்கவில்லை மகளிடம். ஆனால் அப்பா இருந்தது. கண்கொள்ளா காட்சி. சும்மா நினைக்காதீர்கள். இன்னும் 10 வருடங்களுக்குள் அமெரிக்காவை விட 10 மடங்கு சிறப்பாக நம் தமிழ்நாடு வந்துவிடும். தமிழ்நாட்டில் எந்த பஞ்சமும் இல்லை. நிச்சயமாக நான் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் இன்று நீங்கள் பாடல்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த பாடல்கள் அனைத்தும் இலங்கை கலைஞர்களாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டவை. அதற்காக நீங்கள் இலங்கை தமிழ் மக்களுக்கு, இலங்கை டெக்னீஷியன்ஸுக்கு, அதுவும் 50 வருடங்களுக்கு முன்பு அந்த தராதத்தில் இருந்திருக்காள் என்ற இலங்கை கலைஞர்களுக்கு நீங்கள் ஒரு கைதட்ட கொடுத்தே ஆகும். இதை மட்டும்தான் நான் கூறுவேன். சகலவற்றை என்னை பற்றியோ இந்த இலங்கை புத்தகத்தை பற்றியோ சேனூர் ராமசாமி அவர்கள் தாராளமாக கூறிவிட்டார்கள். இப்பொழுது எனது நண்பர் அப்படி கூறுவதும் தவறு என்று நினைக்கிறேன். ஒரு பெரிய இடத்தில் இருக்கின்றார்கள். திருச்சிக்கு அவருக்கு தந்தையருக்கும் உள்ள தொடர்பெல்லாம் அவர் எனக்கு நெருக்கமானதாக இருக்கின்றார். இதனை திரு தட்சிணாமூர்த்தி அவருக்கு நன்றி கூற வேண்டும். இன்று மௌனமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். மௌனத்துக்கு காரணங்கள் அவருடைய சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டிருந்தால் கேட்டவருக்கு தெரிந்திருக்கும். அதை நான் மீண்டும் நினைவுபடுத்தவில்லை. எனது செய்திகளை, இசைத்தட்டுக்களை எனக்கு தராதரத்தில் பிரஸ்டிங் ரெக்கார்ட்ஸாக சோனி கம்பெனியில் மிக மிக குறைந்த விலையில் இலவசமாக கொடுப்பதற்காக அவற்றை எனக்கு அச்சிட்டு பிரசிங் செய்து கொடுத்தவர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் 1 வருடத்துக்குள், அதை நான் கூறலாமா தெரியவில்லை, அவரை விட்டு பிரிந்த அவரின் மகளுக்கும் அவரின் ஆத்மா சாந்தியை என்று கூறி நான் விடைபெறுகின்றேன். சந்தோஷத்திலும்
ஒரு கவலைகள் இருக்கும். அப்படி இருந்தும் அவர் வந்து இங்கே அமர்ந்திருப்பது அது ஒரு மிகச்சிறப்பு. மீண்டும் அதற்கு ஒரு கைதட்டவும். என்னை இங்கே தங்க வைத்து எனது சுயத்துடனும் நன்றியோ அல்லது எப்படி சொல்வது, நன்றி தான் அதை விட எதை சொல்வது, எனக்கு உபசரிப்பை கொடுத்த வைஷாலி அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். என் மகளுக்கும் மிகுந்த நன்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று இல்லை. பெற்றோர்க்கு பிள்ளைகள் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காட்டவே நான் இதை தமிழ்நாட்டில் இந்த நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். மீண்டும் கூறிவிடுவது, பெற்றோர்களுக்கு அவர்கள் யானைக்கும் மனிதர்க்கும் 100 வருடங்கள் வாழ்க்கை என்றால் பிறந்து 14 வருடங்களும் வாலிபர்கள் ஆவதற்கும் குமரிகள் ஆவதற்கும் பெற்றோர்களின் துணை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதுபோல் 86 வயது முதல் 100 வயது வரை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் உதவி தேவைப்படுகின்றது. இது சரியாக வரும் என்றால் கூட்டு குடும்பம் மீண்டும் ஆரம்பித்துவிடும். அதை வர வேண்டும். அன்றுதான் தமிழ்நாடு மீண்டும் செழிக்கும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, உங்களுடைய வாழ்த்து. நிறைவுற்றதை முன்னிட்டும் அவருடைய தந்தையார் விபுல பீதாம்பரத்தை பற்றி அவர் எழுதிய நூலினை வெளியிட்டும் சிறப்புற நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட என்னுடைய மனங்கவர்ந்த இயக்குநர்களில் மிக முக்கியமான என் அருமை தம்பி இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களை, தன்னுடைய தந்தை வழியிலே நின்று இந்த விழாவை எழிலுற நடத்தி கொண்டு பொறுப்புணர்ச்சியுடன் ஒரு சிறந்த மகளாக நூலினை வெளிக்கொணர்வதற்கு முழு முயற்சி எடுத்ததோடு மட்டுமல்லாமல் எங்களை போன்றவரை அழைப்பதற்கும் மிகுந்த பிரயாசம் எடுத்துக்கொண்ட இசையமைப்பாளர் பாடகி பிரபாலினி பிரபாகரன் அவர்களே, விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற இயக்குனர் வைஷாலி அவர்களே, பத்திரிகையாளர் மைதீன் அவர்களே, அன்பிற்கினிய தட்சிணாமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கவிதா அவர்களே, PRO தம்பி குமரேசன் அவர்களே, விழாவினுடைய நாயகனாக அமர்ந்திருக்கின்ற ஐயா பரமேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே சொந்தங்களே, தமிழ்நாட்டின் சொந்தங்களே, பத்திரிகையாளர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மிகைப்படுத்தி அவர்கள் யாரும் கூறவில்லை. நாடாளுமன்ற குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் இருந்து கடந்து வந்து காலையில் தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுலாத்துறை தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பான விழாக்களை பற்றி, திருவிழாக்களை பற்றி இந்து குழுமத்தின் சார்பில் இணைந்து வெளியிட்ட ஒரு நூலினை வெளியிட்டு இப்பொழுது உங்கள் நிகழ்ச்சியை முடித்து மீண்டும் நான் நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு சென்று மாலையில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் உள்ளவனாக வந்திருக்கின்றேன். இத்தனை பணிகளுக்கிடையிலே இதற்கு முக்கியத்துவம் தந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. திரு பரமேஷ் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பினை வெளிக்காட்ட இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது, பிரபாலினி போன்றவர்கள் எடுக்கின்ற முயற்சியை பாராட்டுவதற்கு, இவரை போல எல்லா பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவதற்கு, இசையிலே நாம் கொண்டிருக்கின்ற ஆர்வம் எந்த அளவிற்கு என்பதை நம்மை அறியாமல் மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கு இந்த விழாக்கள் பயன்படுகின்றன. ஆக இருக்கின்ற பணிகளை காட்டி வர இயலவில்லை என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. சிறிது நேரம் இருக்கலாம் என்று வந்தவனை நீண்ட நேரம் இருக்க வைத்தார்கள். இருந்ததில் ஒன்றும் வருத்தமில்லை.
பிரபாவினுடைய உரையிலிருந்து அனைவருடைய உரையும் மனம் கவர்கின்ற அளவில் இருந்தது. தம்பி சீனு அவர்கள் பேசுகிற போது பலவற்றை எடுத்து சொன்னார். நூலினை என்னிடமிருந்து பெற்று அதற்குள்ளாக ஒரு நல்ல இயக்குனர் என்பதற்கு அடையாளமாக அதில் சில பக்கங்களை படித்துவிட்டு அதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு பேசினார். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வானொலி இருந்தது. ஆனால் இசை என்று சொன்னால் இலங்கை வானொலி மட்டும்தான் நமக்கெல்லாம். பழைய தமிழ் பாடல்களை இலங்கை வானொலி போல இந்திய நாட்டினுடைய வானொலி நிலையம் ஒளிபரப்பியது இல்லை. சில பேருடைய உரைகளை கேட்டிருப்போம். அவர் இங்கே சொன்னதை போல விபுலானந்தரை பற்றி, கூத்தபிரான், ஜெயங்கொண்டான் என்பதெல்லாம் ரேடியோ அண்ணா இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அதே போல நான் இவருடைய இந்த புகழ்பெற்ற பாடல், உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்ன அழைப்பது என்ற அந்த பாடல் நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது வந்தது. கல்லூரிக்கு சென்ற போது வேறு சில இலங்கை பாடல்கள் மிகவும் பிரபலமாகிவிட்டன. சின்ன மாமியை போன்ற பாடல்கள், சுராங்கனி போன்ற பாடல்கள் எல்லாம். ஆனால் இந்த பாடல் மனதிலே ஒலித்துக் கொண்டே இருக்கும். அவருடைய குரல், அந்த சொற்கள், அதில் இருக்கிற ஆழம், பொருள். ஆக அந்த நல்ல பாடலில் அவருக்கு கிடைத்த பரிசு என்பது பல விருதுகள் என்பது அல்ல, சிவமாலினியை போல ஒரு அருமையான பெண் அவருக்கு துணைவியாக கிடைத்திருக்கிறார். காட்டினார்கள். காதலை வெளிப்படுத்துவதற்கு கடிதங்கள் எழுதுவது தொலைதூரம் என்ற நிலையில், இப்போது இருப்பதை போல செல்லிட பேசிகள் இல்லாத நிலையில், வீடியோ கான்பரன்ஸ் இல்லாத காலத்தில் ஒரு பாடலின் மூலமாக அது காற்றிலே தவழ்ந்து வந்ததன் மூலமாக இந்தியாவில் இருந்த ஒரு சங்கீத பூசணத்தை கொண்டு சென்ற ஒரு கள்ளன் பரமேஸ்வரன். இது பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆக எல்லோருக்கும் அவர் அதிலே ஒரு வழிகாட்டி. மென்மையாக அணுகுமுறையின் மூலம் ஒரு பெண்ணினுடைய மனதை வெல்லலாம். வேறு சில அணுகுமுறைகள் என்பது தோற்றத்தில் வேண்டுமானால் பெரிதாக தெரியும், ஆனால் பயனளிக்காது என்பதற்கு இவர் ஒரு பெரிய உதாரணம். இந்த இருவரும் ஈன்றெடுத்த பிள்ளைகளில் இன்றைக்கு பிரபாலினி நம்முடைய அனைவருக்கும் அறிமுகமானவர். ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இவர் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு போகிறவர்கள். நான் ஒரு முறை திரு பரமேஸ்வரன் அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று எண்ணிய பொழுது எனக்கு அவருக்கு தரக்கூடிய அளவிற்கு பரிசு எதுவும் தரவில்லை. அவரை இசைஞானி இளையராஜாவிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினேன். அவர் யார் என்பதை சொன்னவுடன் அவர் மிகுந்த பரவசப்பட்டார். ஒரு காலத்தில் இவருடைய பாடல்கள் எவ்வளவு ஈர்ப்புடையவை என்பதை பற்றியெல்லாம் கூட சொன்னார். அவர் தன்னுடைய தந்தையை பற்றி நூல் எழுதியிருக்கிறார். தந்தைக்கு 60 ஆண்டுகள் இசை வாழ்வுக்கு என்று சொல்லி மகள் விழா எடுக்கிறார். நான் நம்முடைய மெல்லிசை பாடகி, மிகச்சிறந்த பின்னணி பாடகி அம்மையார் பி. சுசீலா, இந்திய நாட்டின் இணையற்ற பாடகி, தமிழில் இருந்த காரணத்தினால் வடக்கே சென்று சேரவில்லை. நான் அண்மையில் நாடாளுமன்றத்தில் பேசியதை போல தமிழ்நாட்டில் இருந்த விடுதலை போராட்ட வீரர்கள் பல பேர் வடபுலம் இன்னும் அறியவில்லை என்ற ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தினேன். பல பேர் கேட்டிருக்க கூடும். எவ்வளவு திறமை, எவ்வளவு தியாகம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு என்ற காரணத்தினால் அவர்களை அறிவதில்லை. திருவள்ளுவர் என்பவரை இப்பொழுதுதான் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசி மனிதன் வரை யாரும் அறியவில்லை என்பதை நாம் வருத்தத்தோடு ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஷேக்ஸ்பியரை எல்லோரும் அறிவார்கள், வால்மீகியை அறிவார்கள், கம்பனை தமிழ்நாடு மட்டும்தான் அறியும். அதுபோல திருவள்ளுவரை அறியாது என்று சொல்வதை போல திருமதி பி. சுசீலா அவர்களை பற்றி நான் வடக்கே இருப்போடம் அவர்கள் சொன்னதை போல நான் அங்கிருப்பார்கள். இங்கே உங்களுக்கு எப்படி லதா மங்கேஷ்கர் அவர்களோ அதுபோல எங்களுக்கு பி. சுசீலா. எங்களுக்கு அவரை தெரியும், உங்களுக்கு இவரை தெரியாது. காரணம், நாங்கள் மொழியை பார்ப்பதில்லை, ஒருவருடைய திறமையை பார்க்கிறோம், அதை போற்றுகிறோம். அதே போலத்தான் இந்த அம்மையாரை பற்றி நான் அங்கே பெரிய அளவிலே சொல்லுவேன். எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப பெரியது. நான் ரொம்ப மனதிலே கொண்டாடியவர்கள் எல்லாம் எனக்கு நெருங்கியவர்களாக மாறி இருக்கிறார்கள். திருமதி லதா மங்கேஷ்கர் அவர்கள் நாடாளுமன்ற நியமன உறுப்பினராக உள்ளே நுழைந்து முதலில் உட்கார்ந்தது எனக்கு அருகில் தான். அன்றைக்கு பார்த்து அவருக்கு ஒரு வாக்களிக்கின்ற ஒரு சூழல் வந்தது.
அந்த மின்னணு பொத்தானை அழுத்துவதற்கு அவருக்கு தெரியவில்லை. நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். செய்து முடித்தவுடன் ரொம்ப நன்றி என்றார்கள். இல்லையம்மா, உங்களுக்கு தான் நன்றி, என்னை தினந்தோறும் தூங்க வைப்பவர் நீங்கள் என்று. அது மாதிரி மிகப்பெரிய திரைப்பட கலைஞர்கள், இள வயதில் பார்த்த தாரா சிங், திலீப் குமார், ராஜேஷ் கண்ணா, ஷபானா ஹாஸ்மி, இவர் திரைப்பட கலைஞர்கள் எல்லாம் அங்கு இருந்திருக்கிறார்கள். புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் குல்தீப் நய்யார் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். சொல்லிக்கொண்டே போகிற நீண்ட வரிசை அது. பெரிய அரசியல் தலைவர்களோடும் நான் பணியாற்றுகின்ற பெருமையை பெற்றிருக்கிறேன். அதுபோல அம்மையார் சுசீலா அவர்களுக்கு அவர் திரை உலகத்திற்கு வந்து 60 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி நான் திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தினேன். அவர் எதிர்பார்க்கவில்லை. ஒரு முறை திருச்சிக்கு அவர் வருகை தந்தபோது அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டேன், அவர் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக. ஆனால் அந்த விழாவில் சொற்பமானவர்கள் தான் இருந்தார்கள். அப்போது நான் தனியாக அவரிடம் சொன்னேன், இது மாதிரி விழாக்களுக்கு வராதீர்கள், உங்களை பற்றி உங்களுக்கே தெரியவில்லை, யார் அழைத்தாலும் வருவது என்ற பழக்கம் வேண்டாம், அடுத்த முறை இனி திருச்சிக்கு வந்தால் என்னை மீறி வரக்கூடாது என்று சொன்னேன். அவர்கள் ஏதோ அதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள். பின்னர் அவரிடம் தேதியை உறுதி செய்துவிட்டு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், கவி பேரரசு வைரமுத்து, நடிகர் ராஜேஷ் அவர்கள், MN ராஜமம், AL ராகவன், வெண்ணிராடை நிர்மலா, இவர்களெல்லாம் அழைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி, 10,000 பேர் அதில் குழுமி இருந்தார்கள் திருச்சியில் பொது மைதானத்தில். கட்டணம் உங்கள் வருகையும் வாழ்த்தும் என்று மட்டும் நான் வெளியிட்டிருந்தேன். நிதி வசூல் செய்யவில்லை, டிக்கெட் வசூல் கிடையாது. அந்த விழா, அதில் இருந்த கூட்டம், அதில் இருந்த வாழ்த்தொலி அந்த அம்மையாரை அவ்வளவு பெருமை மனமகிழ்ச்சி ஏற்படுத்தியது. அதுபோல பரமேஸ் அவர்களுக்கு இசை வாழ்வு என்பது 60 ஆண்டுகள் என்பதை இந்த சின்ன மன்றத்திலே நடத்துகிறோம். எவ்வளவு பெரிய மன்றம், எத்தனை பேர் என்பதை விட வந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்து அந்த விழாவிற்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது. ஆக இங்கே